வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான 54,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அதற்கான குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டில் 4 ஹெலிகாப்டர் நிலையங்கள் உட்பட மொத்தம் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் புதிய சரக்கு வசதிகளை நிறுவுதல் மற்றும் விரிவுபடுத்துதல் மூலம் நாட்டின் சரக்குகளை கையாளும் திறன் மேம்பட்டு வருவதாக திரு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகளை ஓய்வூதிய மற்றும் நிதி ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த விதிமுறைகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 6 நாள் இசை நாட்டிய விழா மற்றும் சிறார் இசை நாட்டிய விழா இன்று தொடங்க உள்ளது. கடற்கரை சாலையில் அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரே இன்று மாலை நடைபெறும் தொடக்க விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தலைமையேற்கிறார். கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் மற்றும் அதிகாரிகள் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளனர். 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுகளில் குத்துச்சண்டை போட்டியை சேர்க்க நடைபெற்ற வாக்கெடுப்பில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பு நாடுகள் குத்துச்சண்டை போட்டிக்கு ஆதரவாக வாக்களித்தன. சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் தலைவராக ஜிம்பாப்வே நாட்டின் கிறிஸ்டி கோவென்ட்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் குழும வரலாற்றில் இவரே முதல் பெண் தலைவராவார். தற்போதைய தலைவர் தாமஸ் பேக்கின் பதவிக்காலம் ஜூன் 23ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.